சத்குருவே சரணம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவரும் பிறப்பு இறப்பு என்ற ஒரு கொடிய நோயிலிருந்து விடுதலை பெற்று கடைசியாக முக்தி என்ற இறைநிலையை போய் அனைவரும் அடையணும் என்பது தான் இச்சேனலின் ஒரு முக்கிய குறிக்கோளாக நான் தொடங்கியிருக்கேன். நல்லது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, வெட்டுக்கிளி ரூபத்தில் கணக்கம்பட்டியாரா, பட்டாம்பூச்சி ரூபத்தில் கணக்கம்பட்டியார் வந்தாரா, இது என்ன முட்டாள் மக்கள், இது என்ன கதையாக இருக்குது, இந்த மாதிரி ஏளனமான பேச்சுக்களை நான் நிறைய வீடியோவில் பார்த்துருந்தேன். ஓகே, அதை பற்றி ஒரு கிளியர் டெஃபினேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னோட கருத்து தான் இது. முழுக்க இது யார் மனசையும் புண்படுறதுக்காக இல்லைங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். சித்தர்கள்லாம் சும்மா சர்வசாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் சித்தர்கள் நினச்சா ஒரு தனியாக ஒரு அண்டத்தையே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பட்டாம்பூச்சி ரூபம் எடுக்கிறதோ இல்லை வெட்டுக்கிளி ரூபம் எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் சர்வசாதாரணம். மனித ரூபம் கூட எடுப்பாங்க, எப்படி வேணால் எடுப்பாங்க. அதை தான் சொல்லியாச்சு, அண்டத்தையே உருவாக்குற சக்தி அவங்க கையில் இருக்கிறப்போ இதெல்லாம் எந்த எந்த மாதிரி அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்போ அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்போ அந்த நம்பிக்கை வேற ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னா அது காரணம் இல்லாமல் அவங்க நம்ப மாட்டாங்க. அதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, நிறைய பேர் இதே தான் சொல்கிறாங்க. ஓகே, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு நானும் சர்ச் பண்ணி நான் நிறைய வீடியோ இந்த வெட்டுக்கிளி பற்றி போட்டது எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் போட்ட எல்லாமே நான் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துருக்கேன். அப்படி பார்க்குறப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அதாவது கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 2 டேஸ் கூட இல்லைங்க, 2 டேஸ் கூட இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வெட்டுக்கிளி டிவி மேலே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அது டிவியில் டிவி ஓடிட்டு இருந்தனால தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, கிட்ட போய் நின்று பார்க்குறப்போ ஏதோ ஒரு என்னடா இது அப்படின்னு பார்க்குறப்ப வெட்டுக்கிளி. எனக்கு உடனே என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுன்னா, இப்போ இந்த வீடியோவில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஜஸ்ட் மனசுலேயே ஒரு ஒரு சிரிச்சுட்டு ஒரு கணக்கம்பட்டியார் வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நானும் அப்படி தான் நினச்சிட்டு ஜஸ்ட் லைக் நான் பார்த்தேன். பார்க்குறப்போ என்னாச்சு அப்படின்னா, நல்லா உத்து பார்த்தேன், அது தலையை திருப்பி அப்படியே பார்த்துச்சு, அந்த வெட்டுக்கிளி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வீடியோவில், அதாவது சத்குரு வாழ்ந்த காலத்தில் இருந்த வீடியோ நிறைய பார்த்துருந்தேங்க. அதில் அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, அந்த கையை வச்சு தலையை அப்படியே தடவுவார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். தலையை தடவுவார், தலையை அப்படியே ஃபுல்லாக தடவிட்டு ஒரு மாதிரி தலையை சொறிகிறது ஒரு மாதிரி பண்ணுவார். அந்த இதை நான் நிறைய இதில் வீடியோவில் பார்த்துருந்தேன். அடுத்த செகண்டு நான் ஒரு கன்ஃபியூஸாக பார்க்குறதுனால என்னவோ, உடனே அந்த கை எடுத்து அந்த வெட்டுக்கிளி முன்னாடி கால் கை அது என்ன சொல்லுன்னு தெரியல, அதை எடுத்து தலையில் வச்சு அப்படியே இப்படி தேய்க்குது. தேய்ச்சிட்டு அப்படியே பார்த்துச்சா, எனக்கு அப்படி என்னடா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் லைட்டாக போய் டச் பண்ணுறப்ப நெகரில் தொட்டேன். உடனே ஒரு 2 செகண்ட் கம்பிடுச்சு. அப்புறம் மறுபடியும் பறந்து உள்ரூம் கதவுல அப்படியே ஒட்டிக்கிச்சு. நானும் சரி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். வரப்போ போகிறப்ப பார்க்குறது ஒரு ஒரு 1/2 hour தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே அந்த முன்னாடி கதவுல ஒட்டிகிட்டு இருந்தது. பின்னாடி அப்படியே கதவுல ஒட்டிக்கிச்சு. ஓட்டிட்டோன்னே என்னாச்சு அப்படின்னா, நானும் அது ஒரு பெருசாக இருக்க ஜஸ்ட் லைக் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இத்தனைக்கு டோர் எல்லாமே விண்டோ எல்லாம் சாத்தி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா காணோம். எங்கே வச்சுன்னு தெரியல. நானும் நல்லா தடவி பார்த்தேன், காணோம். அப்படியே மாயமாக மறைஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு நானும் அதை ஒரு இதாக எடுத்துக்கல. ஒரு 2 days இருக்கும். மறுபடியும் என்னாச்சுன்னா, இப்போ இந்த இதில் பார்க்குறீங்களா, இதே மாதிரியே சின்ன வெட்டுக்கிளி, அது கலர் வேறு மாதிரி ஒரு கலரில் நார்மல் கலரில் இருக்கும் இல்லையா, க்ரீன் இல்லாமல் இன்னொரு வெட்டுக்கிளி, அந்த வெட்டுக்கிளி எங்கள் கீழே அந்த வாசல்படி உள்ளுக்குள்ளே சைடில் அப்படியே ஒட்டின மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 நாள் இருந்துச்சு. நான் இது நாள் வரைக்கும் இதுக்கு முன்னாடியில் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. அந்த மாதிரி எவ்வளோ நாள் இருந்ததே இல்லை. நானும் என்ன பண்ணுறேன், சரி ஃபேன் போட்டால் என்னாகும், எதோ அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அதை பிடிச்சா பறக்க கூட இல்லைங்க. அப்படியே நார்மலாக கையில் அப்படியே ஐக்கியமாயிருச்சு. அப்புறம் நான் விண்டோ ஓப்பன் பண்ணி வெளியே விட்டாச்சு. ஒரு 1:30 இருக்குங்க. அப்போ என்னாச்சுன்னா, சரி தண்ணி குடிக்கலான்னு கிச்சன் ரூமுக்கு வரப்போ, அந்த ரூமில் பக்கத்து ரூமில் சடன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு தெரியல அப்படின்னு லைட் போட்டு பார்த்தா,
நாங்கள் ஜன்னல் வழியே போட்டு டோர் லாக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே வெட்டுக்கிளி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்குள்ள செவுத்துல ஒட்டிகிட்ருக்கு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. நம்ம தான் எடுத்து போட்டோமே, எப்படி உள்ளே வந்திருக்கும்? எல்லாம் விண்டோ எல்லாம் லாக்கில் தான் இருக்குது. எப்படி வந்திருக்கும்னு பார்த்தா, அதே மாதிரியே ஸ்டே பண்ணிருச்சு. ஒன் ஒன் டே ஃபுல்லா அடுத்த நாள் ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிச்சு. நான் அவர்ட்ட கேட்டேன், "நீங்களாம் தெரியுமில்ல, அடுத்த நாள் கேட்குறேன், வெளியே போட்டிங்கள்ல?" "நான் போட்டுட்டேன்" அப்படின்னு சொன்னார். அப்புறம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டோங்க. அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 4:30 வரையிலுமே அந்த இடத்துல இருக்கு. மறுபடியும் இந்த ரிட்டர்ன் வந்து மறுபடியும் கீழ பாப்பாலாம் ஸ்கூல் விட்டு வந்த அப்புறம் அவங்க பேக் மேல ஏறுச்சு. அப்புறம் பாப்பா மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம். இந்த மாரியே இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அதே மாரியே அந்த கிரீன் கலர் பட்டாம்பூச்சி எப்படி வெட்டுக்கிளி எப்படி உள்ள வந்துட்டு அப்படியே மாயமா மறைஞ்சுச்சோ, அதே மாரியே உள்ள வந்து கொஞ்ச நேரம் இருந்துச்சு. ரேக் மேல உட்காந்துருந்துச்சு. நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா காணோம். நானும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். நானும் தொலைவி பார்த்துட்டேங்க. நான் இதுலயும் விண்டோ லாக் பண்ணிட்டு தான் தொலைவுறேன். எல்லாம் தொலைவி பார்த்துட்டு காணோம். அப்படியே மாயமா மறைஞ்சுச்சு. எனக்கு அந்த இடத்துல ஒரு ரொம்ப டவுட் இருந்துச்சு. என்னவா இருக்கும்? ஒருவேளை இவங்கலாம் சொல்றது உண்மதானா? அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டே ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது சத்குருவோட வாழ்ந்த ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. ஒரு 23 வருஷம் அவரோட வந்து பயணம் இருந்திருப்பாராட்ருக்கு. அவர் வந்து சொல்லியிருந்தாரு, அவர் வாழ்ந்த காலத்தில கணக்கம்பட்டியார் ஐயா வந்து வாழ்ந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதேமாரி ரூம்ல நெறைய பட்டாம்பூச்சி அவங்க சொன்னது பட்டாம்பூச்சி. "நெறைய பட்டாம்பூச்சி வந்துக்கிட்டே இருக்காயா" அப்படின்னு சொன்னப்ப, ய அ அவர் உடனே சொன்னாரு, "இதெல்லாம் நான் தான்" அப்படிங்கிற மாரி சொன்ன மாரி சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஓகே. அவர் வந்து நெறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதில் வந்து இதில வந்து அந்த பட்டாம்பூச்சி பத்தி பேசின வீடியோ நான் பார்த்துருந்தேன். அப்ப இது வந்து ஒரு வேள ஐயாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புனேங்க அந்த இடத்துல. அதேமாரி அடுத்த நாள் வந்து பட்டாம்பூச்சி வந்துச்சு வீட்டுக்கு. ஒரு குட்டி பட்டாம்பூச்சி தான். நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பட்டாம்பூச்சி தொட்டா அப்படியே பறக்குங்க. பறந்து பறந்து ஓடிரும். வெட்டுக்கிளி ஆகட்டும், நம்ம கிட்ட போனாவே பறந்து ஓடும். ஆனா, இந்த இந்த என்னைக்கு நான் வந்து இந்த சித்தர வழிபட ஆரம்பிச்சோமோ, அப்ப இருந்தே ஒரு நம்மளோட வந்து ஐக்கியமாகுது. இந்த வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அப்படியே ஐக்கியமாகற மாரி ஒரு ஃபீல். அதில எடுத்து நான் தொட்டோனே என்ன ஆச்சுன்னா, நான் எந்த விரல்ல தொட்டேனோ டக்குனு வந்து கை மேல உட்காந்துட்டு அப்படியே ஸ்பீடா ரெக்கப்பட்டய அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்ங்க ஒரு 60 ஒரு செகண்ட் அப்படியே பட 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 படன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே அத உத்து பார்க்க கண்ணு ஒரு மாதிரியா அதாச்சு அப்படியே வைப்ரேட் ஆகுற மாரி இருந்துச்சு. அப்படியே அடிச்சுட்டு ஒரே செகண்ட் அப்படியே பறந்து அப்புறம் ரிட்டர்ன் வெளிய போயிருச்சு. ஒரு மறுபடியும் அடுத்த நாள் காலையில வந்து மறுபடியும் அதே மாரி அந்த பக்கத்துல அந்த சாமி படத்துக்கு சைட்ல கீழ வந்து உட்காந்துருந்துச்சு. மறுபடியும் போய் டச் பண்ணேன். நெகரவே இல்ல அந்த இடத்த விட்டு. அப்படியே டச் பண்ணி நீவி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே இருக்கு. அந்த நெகரவே இல்ல. ஓகே. ஆ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லா பக்தர்களும் அதாவது கணக்கம்பட்டியார வழிபடுற எல்லா பக்தர்களும் ஒரே மாரியே சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இதில ஏதோ சம்திங் இருக்குங்கன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சைடு இப்படி இருந்தாலும், இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆன்மீகத்தில வந்து முழு ஈடுபாட்டோட இருக்கீங்க. அது என்ன கடவுளாகட்டும், நீங்க கும்பிடுறீங்க அப்படிங்கிறப்போ, நீ உங்கள சுத்தி ஒரு ஆரா ஃபார்ம் ஆயிரும். ஆரா ஃபார்ம் ஆகுறப்ப இறைசக்தி ஆறாகிறது இறைசக்தி வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஃபார்ம் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள நீங்க வந்து எங்க இடத்துக்கு போனாலும் டக்குனு என்ன ஒரு நாயாகட்டும், அம் அ இந்த மாரி பட்டாம்பூச்சி, வெட்டுக்கிளி, மற்ற ஜீவராசிகள், மனிதனை சார்ந்த மற்ற ஜீவராசிகள் மனிதர்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனு உங்களோட வந்து மிங்கிள் ஆக விரும்புவாங்களாமா. உங்கள வசப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கங்க. இது 100% உண்ம. அதே மாரி காகம், குயில் இந்த மாரி அ 5 அறிவு ஜீவராசிகள் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம இறை சக்தி வழிபாட்டுல, ஆன்மீகத்தில நம்ம ஆ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ, நம்ம கிட்ட வந்து இந்த மாரி ஜீவராசிகள வந்து வசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாம்பை மிதிச்சா கூட உங்கள கடிக்காது அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்றாங்கங்க. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து நான் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா இதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கணக்கம்பட்டியார் வந்து வெட்டுக்கிளி ரூபத்தில வருது, பட்டாம்பூச்சி ரூபத்தில வருது அப்படின்னு சொல்லி
அவங்க நம்புகிறாங்க. ஒரு வேளை அதில் வந்து உண்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து நம்ம ஒரு தரக்குறைவா பேச வேணாம் தயவுசெய்து மக்கள். நெறைய பேர் அப்படி பேசுகிறாங்க. இந்த கலிகாலத்தில முட்டாள் மக்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா என் அனுபவத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் கிட்ட போனா கூட பட்டாம்பூச்சி பறந்துரும். இந்த மாரி என்னைக்குமே வந்து ஒரு 2 டேஸ் வந்து எங்கேயாச்சும் ஒரு உயிரினம் வந்து ஒரே இடத்துல இருந்து பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ள வந்து அது பட்டாம்பூச்சிலாம் வந்து ஒரே நாள்ல வெட்டுக்கிளியெல்லாம் வந்து சாப்பிட கூட போகல. வீட்டுக்குள்ளேயே அப்படியே இருக்குங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம யோசனை பண்ணணும் இல்லையா? சரி ஓகேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹேப்பியா இருங்க. நாம வேறொரு வீடியோல பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். நன்றி.